என்ன? இல்ல நீ சின்சியரா படிக்கிறியா இல்லையான்னு பார்த்தேன். நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். நீ படிக்கிறியா? படிச்சு படிச்சு போர் அடிக்குது, அதான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப நீ தெரியல. அபி, உடம்புக்கு முடியலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பின்ன ஏன் இப்படி இருக்க? கல்யாண செலவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாமே ஏதோ முடிவில்லாம போயிட்டு இருக்கு. இன்னும் ஆனந்திக்கு நகை, புடவை, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுக்கணும். ஒரே கஷ்டமா இருக்குமா. பணம் நம்ம கிட்ட சுத்தமா இல்ல. ஏங்கா, நம்ம வீட்ல பண பிரச்சனை எப்பதான் இல்லாம இருந்திருக்கு. ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு வந்துட்டே இருக்கும். ஆமா, பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஏங்கா, சித்தப்பா தான் நம்மளுக்கு பணம் தரணும்ல, பேசாம அவர்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே. வேணும்னா வா, நம்ம 2 பேரும் கேட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஒரு 50,000 ரூபாய் வாங்குறதுக்குள்ள நான் நொந்து நூலாயிட்டேன். இப்ப மறுபடியும் போகணுமா? ஐயோ, அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சா வெறுப்பா இருக்கு. நான் சொல்லல அவர் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு. இது தெரிஞ்சுதான் அன்னைக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன். அந்த ஆள் சரியான தில்லுமுள்ளு பாட்டிக்கா. அப்படிலாம் பேசாத ஆனந்தி. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சிட்டில அவ்வளவு பெரிய இடத்த விற்கிறது ரொம்ப கஷ்டமா? அவரோட ஐடியா என்ன தெரியுமா? பணத்தை நமக்கு கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். ஆமாக்கா, அந்த இடத்த ஒரு விக்கல்னா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நம்ம தான் மொத்தமாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம்ல, நமக்கு ஒரு பணத்தை செட்டில் பண்ண வேண்டியதானே. மனோவர் சொல்றது கரெக்டுக்கா. ஆமாக்கா, இதுக்கு முன்னாடி பரவாயில்லக்கா, அவர் படி நம்ம கிட்ட இருந்துச்சு, அதனால அவர் நம்மளை தேடி வந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப நாம எழுதி கொடுத்துட்டோம், நம்ம கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு. இனிமே நாம தான் அவர் பின்னாடி அலையணும். அலைஞ்சாலும் பணம் கிடைக்கிறது டவுட் தான். ஏய், ஏண்டி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அபி, உங்க சித்தப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க கூடாது? நேர்ல போய் நின்னாலே அவர் பணம் கொடுக்க மாட்டாரு. இதுல போன்ல அப்படியே மதிச்சு கொடுத்துருவாரு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஹலோ சித்தப்பா, நான் அபி பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? எல்லாம் கல்யாண விஷயம்தான். இன்னும் ஆனந்திக்கு நகை, ட்ரெஸ்ஸு அது இதுன்னு நிறைய செலவு இருக்கு சித்தப்பா. நீங்க பணம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓ சரி, நீ உடனே புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டுமா? வாமா. சரி, வந்துடுறேன். என்ன சொன்னாரு? 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. நான் போயிட்டு வந்துடுமா? எப்படியும் பணம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். நான் வாங்கிட்டு வந்துடுறேமா? அக்கா, ஒரு யோசனை. பணத்தை பேலன்ஸ் வைக்காம ஒட்டு மொத்தமா வாங்கிட்டு வந்துரு. அடிக்கடி போக வேண்டிய சிரமம் இல்லல்ல. சரி, நான் பேசி பாக்குறேன். நான் போயிட்டு வந்துடுறேமா? போயிட்டு வரேன். சித்தப்பா. வாமா. சித்தி இல்ல? சித்தி வெளியில போயிருக்காமா. உட்காரு, இந்த வர. என்ன இது சித்தப்பா? எடுத்துக்கம்மா, உனக்கு தான். நான் பணம் தானே கேட்டேன், பத்திரத்தை கொடுக்குறீங்க. அபி, இதை வச்சுக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியல. அதான் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டேன். இதை நீ யாருக்கு வேணாலும் வித்துட்டு எனக்கு சேர வேண்டியதை கொடுத்தா போதும். அதை என்னால எப்படி பண்ண முடியும் சித்தப்பா? நீங்க தானே நிலத்தை கேட்டீங்க, அதனால கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இப்ப நீங்களே இப்படி சொன்னா எப்படி? என்ன பண்ண சொல்ற? அதான் நீயே பாக்குறீல்ல, இந்த இடத்தை என்னால விற்க முடியலமா. இதோ பத்திரம் இங்கே கிடக்கு பாரு. நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாடியே பணம் பணம்னு பறந்தா நான் எங்க போவேன்? பணம் என்கிட்ட பட்டு என்ன குட்டியா கிடக்கு. இருந்ததுல 1 லட்சம் கொடுத்தல,
அதுக்கப்புறமும் புடவை வாங்கணும், நகை வாங்கணும், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், செருப்பு வாங்கணும், எங்கிட்டே கேட்டா எப்படி? என்னமோ நான் உங்ககிட்ட கடை வாங்கின மாதிரி. நிலம் கொடுத்தா பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அதனால தான் கேக்குறேன். அப்புறம் ஆனந்தியோட கல்யாணத்துக்காக தானே இந்த நிலத்தையும் உங்ககிட்ட கொடுத்தேன். எங்க நிலைமை உங்களுக்கு தெரியாதா சித்தப்பா? ஓ நிலைமையை பத்தி பேசுற, ஏன் நிலைமையை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? இருந்த காசெல்லாம் போட்டு வீட்டை கட்டிட்டேன். இப்ப மறுபடியும் காசு காசுன்னா நான் எங்க போவேன்? இனிமே எங்கேயாவது கொள்ளை அடைச்சாதான் உண்டு. இந்த மாசம் நான் இன்னும் டெலிபோன் பில் கூட கட்டல. அது தெரியுமா உனக்கு? சித்தப்பா, ஆனந்தி கல்யாணத்தை தள்ளி போட முடியாத நிலைமையில இருக்கோம். நீங்களே கைய வச்சா எங்க போறது? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சித்தப்பா. எப்படியாவது அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பணம் கிடைக்காம ஆனந்தியோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது சித்தப்பா. இத பாருமா, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஊர்ல இருக்கிற 1000 பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். யாருமே அந்த இடம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. இடத்த விற்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நானே சுமதி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாள் தள்ளிட்டு இருக்கேனே. ஏன்? எல்லாம் பண பிரச்சனை தான். இந்த இடத்த வித்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுட்டு தான் நானே கல்யாணத்தை பண்ணணும். சரி, இருக்கிற நகை நட்டையாவது அடமானம் வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா முக்காவாசி நகை அடமானத்துல இருக்கு. லோன் எடுத்து தான் வீட்டை கட்டினேன், லோன் எடுத்து தான் கார் வாங்கினேன். அப்படி இருக்கிறப்போ நான் எதை விற்க எதை வாங்க? சொல்லு. சரி, உங்ககிட்ட நிலத்தை எழுதி கையெழுத்து வாங்கினதும் உனக்கு ஹெல்ப் பண்ணத்தான். ஆனா அதுவே இப்போ தப்போன்னு எனக்கு தோணுது. சாரி அபி, இப்போ என்னால எதுவும் செய்ய முடியாது. புரியுது சித்தப்பா. எங்க மேல நீங்க இவ்ளோ அக்கறை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். பணத்துக்கு என்னமா பண்ண போற? எனக்கு தெரியல, இனிமேதான் யோசிக்கணும். டாக்குமெண்ட் எடுத்துக்கல? வேண்டாம் சித்தப்பா, அதை நீங்களே வச்சுக்கோங்க. நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நான் வரேன். அபி கொஞ்சம் நில்லு. அபி, கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்ப இருக்கிற அவசரத்துல இந்த இடத்த விற்க முடியாதுமா. வேணும்னா யார்கிட்டயாவது அடமானம் வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் ஒருத்தர் இருக்காரு. நான் வேணும்னா பேசி பார்க்கட்டுமா? நான் என்ன சொல்றது? அதையாவது பண்ணுங்களேன். உட்காருமா, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். என்ன சார், ஷோரூம் ஃபுல்லாக காராக இருக்கு. 2 வீலருக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், 2 வீலருக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறோம். வண்டிலாம் பக்கத்து ஷோரூமில் டிஸ்பிளேல இருக்கு. வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். வண்டி பார்க்குறது இருக்கட்டும் சார், உங்கள் ஸ்கீம்ஸ் அண்ட் டேரிஃப் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். டேரிஃப்லாம் மாறிக்கிட்டே இருக்கு சார். இன்ஸ்டால்மெண்ட்னா ஒரு மாதிரி, ரெடி கேஷ்னா ஒரு மாதிரி. உங்கள் வசதி எப்படி? இன்ஸ்டால்மெண்ட் தான், இனிஷியல் கூட கம்மியாக தான் கொடுக்க முடியும். கம்மியானா ஒரு 8000 முடியுமா? இல்லை சார், அதோட கம்மி. அதோட கம்மினா மொப்பட் தான் சார் எடுக்க முடியும். 1000 ரூபாய் கூட வண்டி இருக்கு சார். ஹலோ, ஒரு கஸ்டமர் கேள்வி கேட்டால் ஏன் இப்படி இன்சல்ட்டிங்காக பேசுறீங்க? என்னை பார்த்தா கிண்டல் பண்ண தோடுதா? சாரி சார், இனிஷியல் அமௌண்ட் கம்மியாக தான் முடியும்னு சொன்னீங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். கோச்சுக்காதீங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், முக்கியமான கஸ்டமர் வந்திருக்காங்க, அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நான் கேட்ட கலர் வந்துடுச்சா? ரெட் கலர் தானே புக் பண்ணிருக்கீங்க மேடம்? ஆமா. அது வந்து இன்னும் ஒரு 2 days ஆகும் மேடம். ஓ ஓகேங்க, அப்ப நான் 2 days கழிச்சு வரேன். நீங்க வர வேணாம் மேடம், கார் வந்த உடனே உங்க வீட்லயே கொண்டு வந்து டெலிவரி பண்ண சொல்லிடுறேன் மேடம். என்னடா மனோ? இல்ல சித்தி, நான் தான் வண்டி ஓட்டுவேன்ல, நானே வந்து வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேங்க, அப்ப நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இவன் வந்து காரை டெலிவரி எடுத்துப்பான். ஓகே மேடம், நான் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க் யூ. என்ன சார், ஒரு கஸ்டமர் இப்படியே காக்க வைப்பீங்க? கோச்சுக்காதீங்க சார், அவங்க ரொம்ப நாள் கஸ்டமரு. அவங்க எப்ப கார் வாங்கினாலும் எங்க கிட்ட தான் வாங்குவாங்க. அவங்களும் முக்கியம் தானே சார்? எனக்கு அவங்க நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட தான் ஏற்கனவே 2 கார் இருக்கு. இது யாருக்கு? அவங்க பையனுக்கா? இல்ல சார், இப்ப வந்துட்டு போனாங்களே இந்த அம்மா, அந்த அம்மாவோடைய அக்கா பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு சீதனமா கொடுக்குறாங்களா. கார்த்திக்ங்கிற பேர்ல புக் பண்ணிருக்காங்க. ஆமா,
நீங்க என்ன வண்டி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ம் முடிவு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பைக் வேண்டாம், நான் கார் வாங்க போறேன். சார், அதுக்கு 75,000 1 லட்சம் இனிஷியல் அமௌண்ட்டை கட்ட வேண்டியிருக்குமே. கட்டிட்டா போச்சு. எப்போ கார்த்திக்ன்ற பேருக்கு காரை புக் பண்ண முடியுமோ அப்போ பாஸ்கர்ங்கிற பேருக்கும் காரை புக் பண்ண முடியும். என்ன சார் சொல்றீங்க? எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம். பாஸ்கர்ங்கிற பேருக்கு காரை புக் பண்ணி வைங்க. ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப ராசியான கலர் ஜோசியர் சொல்லியிருக்காரு. புக் பண்ணி வைங்க. வரட்டா? சார் 1-2 வில்லங்கமா இருந்தா பரவாயில்ல, பத்திரம் முழுக்க வில்லங்கமா இருக்கு. நான் என்ன சார் செய்ய முடியும்? சார் என்ன சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஏன் சார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சொத்து பத்திரம் இல்ல, வில்லங்க பத்திரம். இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? சார் எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீங்க தான். பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இப்ப பணம் கிடைக்கலன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சரி சார், பொண்ணு கல்யாணம் சொல்றீங்க. நான் வேணா ஒரு சின்ன உதவி செஞ்ச மாதிரி இருக்கட்டும், வேணா 1 லட்சம் ரூபாய் தரேன். 1 லட்சமா? அது ரொம்ப கஷ்டம் சார். அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் இருந்தாலாவது நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். இல்லம்மா, நான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னது சாருடைய முகத்துக்காக தான். சொத்து மேல நம்பிக்கை வச்சு நான் தரல, சார் மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் தரேன். உங்களுக்கு இதுக்கு மேல அமௌண்ட் தேவைப்பட்டா வேற எங்கேயாவது பார்த்துங்க. சார் என்ன பண்ணலாம் அபி? வேற இடத்துக்கு போனா இது கூட கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். சரின்னு சொல்லிடலாம். சரி கொடுங்க. இதுல 2 இடத்துல சைன் பண்ணுங்க. போடுமா. சார் அபிகிட்டே கொடுத்துருங்க. இந்தாங்கம்மா. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அபி, நான் வேணும்னா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டுமா? வேண்டாம் சித்தப்பா, நானே ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா நீ? சரி ஜாக்கிரதை போ. ம் சரி, தேங்க்ஸ் சார். வரேன். போயிட்டு வாங்க. ஏண்டா மனோகர், உனக்கு இந்த ரேடியோ விட்டா நோண்டுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்காதா? அநேகமா நான் இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னையெல்லாம் சாவடிச்சா அது எப்படி கொலையாகும்? என்ன ப்ளூ கிராஸ்ல இருந்து 4 பேர் வந்து வான் பண்ணிட்டு போவாங்க. ஏய், கொன்னுட வேண்டாம் உன்னை. அப்படியா? ப்ளூ கிராஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் ஒன்னும் உன்ன மாதிரி அங்க ஒன்னும் உன்ன தெரியாத மாதிரி நிறைய இருக்கும்டி. ஏய். ஏய். வாங்க. உங்க அம்மா எங்க? உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அம்மாவை கூப்பிடு. அம்மா, அம்மா. வாம்மா உட்காரு. இரு, காஃபி கொண்டு வரேன். ஒரு நிமிஷம். உங்க வீட்டுக்கு நான் உட்காரவோ காஃபி சாப்பிடவோ வரல. என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு? உங்க மேலெல்லாம் பெருசா எனக்கு அபிப்பிராயம் இல்லைனாலும் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க நல்லவங்க, டீசன்ட் பீப்புள்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் கெடுத்துட்டீங்களே. மேடம், எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வீட்ல உங்ககிட்ட கார் கேட்டா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? வாங்கி தர முடியும் முடியாதுன்னு டைரக்டா சொல்லிருக்கணும். அப்போ உங்க மேல எங்களுக்கு மரியாதை வந்திருக்கோம்.
ஆனா நீங்க செஞ்சதெல்லாம் சரியான ஃப்ராடுத்தனமா இருக்கு. ஹலோ, எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பேசுங்க. ஏய், நான் ஒரு அட்வொகேட். நான் என்ன பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் சொல்றேன். உங்க வீட்டு ஆளுங்களாம் சரியான ஃப்ராடுங்க. அத சொன்னா உனக்கு ரோஷம் வருதா? நடந்தது என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. என்னாச்சு?